கூடியிருக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் முதல்கண் நன்றி கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இந்த பொதுக்கூட்டத்தோட மைய கருத்து ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். மத்தியில மோடி அவர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. 10 ஆண்டு காலமாக மோடியோட ஆட்சி. அடுத்த 5 ஆண்டு காலத்துக்காக அவர் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே அவர் போட்டிருக்கக்கூடிய முதல் முழு பட்ஜெட் இந்த 2025 பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கார். இதுல என்ன, ஒவ்வொரு பிரதமரும் வந்தாலும் அவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணுவதான வழக்கம். இப்ப நீங்க இந்த பொதுக்கூட்டத்தை போட்டு என்ன சொல்ல இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். மோடி அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தையும் மதிக்காமல், நான் திருப்பியும் சொல்றேன், எந்த மாநிலத்தையுமே மதிக்காமல் தன்னுடைய ஆட்சிக்கு பக்கபலமா இருக்கக்கூடிய 2 மாநிலத்தை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு, ஆந்திரா, பீகார், இந்த 2 மாநிலம் மட்டும் அவருக்கு கண்ணில் பட்டிருக்கு. மோடியோட ஆட்சி பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அவருக்கு பெரும்பான்மையான சீட்டுகள் கிடைக்கல தேர்தல்ல. தமிழ்நாட்டை நம்பினாரு, தமிழ்நாடு கை விரிச்சிச்சு. கேரளாவை எதிர்பார்த்தார், கேரளாவும் கை கொடுக்கல. கர்நாடகாவும் கை கொடுக்கல. தெலுங்கானாவும் கை கொடுக்கல. உடனடியாக என்ன பண்றதுன்னு போது அவருக்கு தேவையான பெரும்பான்மை கிடைக்கல பிரதமர் ஆகிறதுக்கு. அப்ப என்ன பண்ணாருன்னா உடனடியாக வேற எந்தெந்த மாநிலத்தில எல்லாம் எனக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னு கூப்பிட்டு கேட்டாங்க. கேட்ட உடனே ஆந்திர முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு சந்திரபாபு நாயுடு அவர்களும், பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களும், நாங்க 2 பேர் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோம், நீ மீண்டும் பிரதமர் ஆகலாம், ஆனா ஒரு கண்டிஷன் போடுறேன்னு சொன்னாங்க. என்ன கண்டிஷன் தெரியுமா? நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த பணத்தையும் எங்க 2 மாநிலத்துக்கு, ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் மட்டும் கொடுக்கணும், வேற எந்த மாநிலத்துக்கும் கொடுக்க கூடாதுன்னு கண்டிஷன் போட்டு ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணார். இப்படிதான் நிக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஆஸ்பத்திரி எல்லாம் போனீங்கன்னா அங்க ஊனமுற்றவர்கள் இருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா கால் வலியில இருப்பாங்க, இல்ல கை வலியில இருப்பாங்க. அப்படி பார்த்தாங்கன்னா 2 கட்டையை வச்சுட்டு நடப்பாங்க, ஊன்றுகோல்னு சொல்லுவாங்க, அதை வச்சு நடப்பாங்க. அந்த மாதிரி மோடி அவர்கள் இன்னைக்கு ஆந்திரால இருக்கக்கூடிய எம்பிகளையும் பீகார்ல இருக்கக்கூடிய எம்பிகளையும் நம்பி இன்னைக்கு ஆட்சியில இருக்கார். இதுதான் இன்னைக்கு நாட்டோட நிலைமை. சரி, இதனால நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இருக்கு. பிரச்சனை இல்லாம இருக்குமா? ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். மோடி அவர்கள் எதிர்பார்த்தார் இந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு கண்டிப்பாக அவருக்கு சாதகமாக வந்துடும், கேரளா சாதகமாக வந்துடும், அத்தனை மாநிலங்களும் தென் மாநிலங்களும் அவருக்கு சாதகமாக வந்துடும் எதிர்பார்த்தார். மண்ணை கவிடுச்சு பாரதிய ஜனதா. உடனடியாக அந்த ஆந்திராவையும் பீகாரையும் நம்பி தேர்தல் ஓட் ஆஃப் கான்பிடன்ஸ் எடுத்து ஜெயிச்சுட்டு பிரதம மந்திரி ஆயிட்டார். சரி, பட்ஜெட் போட போறாங்க. பிரதம மந்திரி ஆன உடனே இடைக்கால பட்ஜெட்னு ஒரு போட்டாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே அந்த பட்ஜெட்ல எவ்வளவு பணம் ஒதுக்குறாங்க தமிழ்நாட்டுக்குன்னு கேட்டா சைபர், ஒரே ஒரு ரூபாய் கூட ஒதுக்கல. ஆனா யாருக்கு பணம் ஒதுக்குறாங்க தெரியுமா? நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் ஆந்திர மாநிலம். ஆந்திர மாநிலத்துக்கு கோடி கோடியா பணத்தை ஒதுக்குறார் மோடி. ஏன்னா அவரோட தான் இன்னைக்கு பிரதம மந்திரியா இருக்காரு. எவ்வளவு தெரியுமா? 54,000 கோடி ரூபாயை ஒரே மாநிலத்துக்கு மோடி ஒதுக்கி கொடுத்தார். நாங்க கேட்டோம், மோடி அவர்களே, ஐயா மோடி அவர்களே, பெரிய மனுஷனா இருக்கீங்களே, நீங்க பண்ற நியாயமா? உங்க பட்ஜெட் படிச்சீங்களே, அதுல தமிழ்நாடுன்னு எங்கேயாவது அடையாளத்துக்காவது சொன்னீங்களா? ஒவ்வொரு முறையும் பிரதம மந்திரி அவர்கள் பாராளுமன்றத்தில் பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் பொழுது உடனடியாக திருக்குறள் எடுத்துக்குவார். திருக்குறள் சொல்லாம அவர் சொன்னதே கிடையாது 5 ஆண்டு காலமாக. ஆனா இந்த முறை தமிழ்நாடு அவர் பக்கமா இல்லைன்ன உடனே திருக்குறள் விட்டுட்டு நேரா என்ன பண்ணிட்டார்? ஆந்திராவுக்கு பணத்தை ஒதுக்குறார். நாங்க கேட்டு பார்த்தோம், சத்தம் போட்டு பார்த்தோம், போராடி பார்த்தோம், எதுவுமே நடக்கல. ஒத்த பைசா நமக்கு பணம் ஒதுக்கல. அதோட விளைவுகள் என்னன்றத பின்னாடி சொல்றேன். இந்த முறை 2025 பாராளுமன்றத்தில் மோடி அவர்கள் தன்னுடைய முழு 12 மாதத்துக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். அந்த நிதிநிலை அறிக்கையில நாங்களும் நல்ல காது கொடுத்து கேட்டு பார்க்கிறோம்.
தமிழ்நாடு 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 ஒரே ஒரு வார்த்தை. இத்தனை கோடி அத்தனை கோடி எதுக்காவது மக்களுக்கு தேவையான திட்டங்களுக்காக பணம் ஒதுக்கி இருக்காங்களான்னு பார்த்தா ஒரே ஒரு வார்த்தை கூட தமிழ்நாடுன்னு ஆரம்பிக்கல. ஆனா ஒரு புதுமை நடந்தது இந்த பட்ஜெட்ல. என்ன தெரியுமா? மோடி அவர்கள் தாக்கல் செய்த அந்த பட்ஜெட்ல நிதிநிலை அறிக்கையில முதல் வார்த்தையா அவர் சொல்லி ஆரம்பிச்சது என்ன தெரியுமா? அற்புதமான தெலுங்கு கவிதையை சொல்லி ஆரம்பிச்சார். ஏன்னா அந்த தெலுங்கு தேசத்தை கட்சியினால தானே இன்னைக்கு அவர் ஆட்சியில் இருக்காரு. அதனால அந்த தெலுங்கு கவிதையை சொல்லி ஆரம்பிச்சார். நாங்க கேட்டோம், சரி படிப்பாங்க படிப்பாங்க, தமிழை பத்தி சொல்லுவாங்க, தமிழ்நாட்டுக்கு சொல்லுவாங்க, தமிழ்நாட்டுக்கு திட்டத்தை சொல்லுவாங்கன்னா எதையுமே பண்ணல. உடனடியாக அவர் பாட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சார். கிட்டத்தட்ட மீண்டும் 20,000 25,000 கோடி ரூபாய் 30,000 கோடி ரூபாய் கொண்டு போய் எந்த மாநிலத்தில் இந்த பட்ஜெட்ல கொட்டினார்னா பீகார் மாநிலத்தில் கொண்டு போய் அவ்வளவு பணத்தையும் கொட்டியிருக்கார் மோடி. என்ன காரணம் தெரியுமா? ஆந்திரா தனக்கு ஆட்சிக்கு பக்கபலமாக இருக்கிறது, ஒரு சிறுபான்மை கட்சியை இன்னைக்கு ஆட்சியில உட்கார வச்சிருக்குன்னு சொல்லி ஆந்திராக்கு பணம் கொடுத்தார் போன பட்ஜெட்ல. இந்த பட்ஜெட்ல பீகாருக்கு பணம் கொடுத்திருக்கார். ஏன் தெரியுமா? பீகாருக்கு இந்த வருடம் கடைசியில 25 கடைசியில அங்க சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. சட்டமன்ற தேர்தலுக்காக பணத்தை வாரி வாரி கொண்டு போய் கொட்டி பண்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இங்க இருந்து நீங்க கிளம்பி நீங்க வாணியம்பாடியில் ஆம்பூருக்கு போங்க. அந்த நகாய் ரோட்ல ஆம்பூர் கிட்ட போனீங்கன்னா பெரிய பாலம் கட்டிட்டு இருக்காங்க. ஆம்பூர்ல ராஜீவ்காந்தி சந்திப்பு கிட்டத்தட்ட 350 கோடி ரூபாய் பணத்தை நான் போராடி பாராளுமன்ற உறுப்பினராக போராடி அந்த பிரிட்ஜ் அங்க கட்டிட்டு இருக்கேன். இன்னைக்கு நின்றுட்டு இருக்கு. அற்புதமான பாலம் கட்டி இருக்கு. ஆனா அந்த பாலம் கட்டி முடிக்கும் போது நீங்க பாராட்டுவீங்க, ஒரே ஒரு ஆக்சிடென்ட் இல்லாம போயிட்டு இருக்கலாம். ஆனா பீகார் மாநிலத்துல கடந்த வருஷத்துல கிட்டத்தட்ட 4-5 பாலங்கள், ஆயிரக்கணக்கான பணத்தை கொட்டி கட்டிய பாலங்கள் எல்லாம் தீப்பெட்டி மாதிரி தடதடன்னு அடிச்ச மழைக்கு வெள்ளத்துக்கும் கீழே மண்ணோட மண்ணா போச்சு. எப்படி கட்டினாங்க? மண்ல கட்டினியா, சிமெண்ட்ல கட்டினியா, இல்ல சுண்ணாம்புல கட்டினியான்னு கூட கேட்க முடியல. ஆனா பணத்தை வாரி வாரி கொண்டு போய் மோடி பண்றாங்க. என்ன காரணம்? அந்த ஆட்சியை தக்க வச்சுக்கணும், பீகார் தனக்கு உதவணும் அப்படின்றதுக்காக பணத்தை கொண்டு போய் கொண்டிருக்காரு. ஆனா நான் கேட்கிறேன், இந்தியாவுல ஒரு மத்திய சர்க்கார் ஆட்சி பண்றாங்கன்னா அவங்களுக்கு பணம் வருது. பணம் எப்படி வரும்? நீங்களும் நானும் ரோட்ல போய் சாக்லேட்டும் பிஸ்கெட்டும் ஊதுபத்தியும் கற்பூரமும் எந்த தின்பண்டமோ எந்த பொருள் வாங்கினாலும் அந்த பில்லுல ஜிஎஸ்டின்ற ஒரு வரியை போடுவாங்க, வருமான வரின்னு போடுவாங்க. இந்த வரியெல்லாம் சேர்த்து கொண்டு போய் நேரா எங்க போகுதுன்னா மோடி அவர்கள் மத்திய சர்க்காருக்கு எடுத்துட்டு போயிடுறாரு. கோடிக்கணக்கில் போகுது. ஆனா அந்த மாதிரி கோடிக்கணக்கில் சென்ற பணத்தை இந்தியாவோட மொத்த வருமானத்துல 9% தமிழ்நாட்டுக்கு கொடுத்த பணம், தமிழ்நாடு மக்கள் தங்களோட உழைப்பால் கொடுத்த பணம் 9% டெல்லிக்கு அனுப்பியிருக்கோம். ஆனா மீண்டும் நமக்கு எவ்வளவு பணம் திருப்பி கொடுக்கணும்? நீங்க கேட்கலாம், இங்க கூட தாய்மார்களை கேட்கலாம், அது மத்திய சர்க்கார் எடுத்துட்டு போன பணம் நமக்கு எதுக்குன்னு கேட்கலாம். நீங்க 100 நாள் வேலை திட்டத்துக்கு போறீங்களே, 100 நாள் வேலை திட்டத்துக்கு போனீங்கன்னா நீங்க காலையில இருந்து வேலை செய்றீங்களே, உங்களுக்கு பணம் வேணும், பணம் கொடுக்கணும், உங்களுக்கு வேலை கொடுக்கணும். ஏன் வேலை உங்களுக்கு 100 நாள் கிடைக்க மாட்டேங்குதுன்னு கேட்டா மோடி பணம் கொடுக்க மாட்டேன்றார். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 100 நாள் வேலை திட்டத்துக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு வருடத்திற்கு தேவையான பணம் எவ்வளவுனா 2000 கோடி ரூபாய் நமக்கு வேணும். 2000 கோடி ரூபாய் மோடி அவர்கள் நமக்கு ஒதுக்கினார்னா 100 நாள் வேலை திட்டம் எந்த தாய்மார்கள் கேட்டாலும், எந்த கிராம பகுதியில் கேட்டாலும் அத்தனை தாய்மார்களுக்கும் ஒரு வருஷத்துக்கு 100 நாள் கஷ்டம் இல்லாமல் வேலையை கொடுக்க முடியும். 150 நாள் கூட உயர்த்தி கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா மோடி நாம தமிழ்நாட்டுக்கு தேவையான 2000 கோடி ரூபாயில எவ்வளவு பணம் ஒதுக்கி இருக்காரு தெரியுமா? வெறும் சொற்பம் 500 கோடி ரூபாய் தான் பணம் ஒதுக்கி இருக்கார். நாங்க இந்த பணத்தை கேட்கிறோம், ஏன் இந்த பாரபட்சம் ஏத்தி கொடுங்கலன்னு முடியாது. தமிழ்நாடு மக்கள் 100 நாள் வேலை திட்டத்துக்கு பணம் ஒதுக்க மாட்டேன்னு சொல்றாரு மோடி. இது பாரபட்சம் இல்லையா? இங்க எத்தனையோ தாய்மார்கள் உட்கார்ந்து இருக்கீங்களே, உங்களுக்கு கிராம பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இருப்பாங்களே, அவங்களை கேட்டு பாருங்க, 100 நாள் வேலை திட்டத்துக்காக மக்கள் ஆர்வமாக இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எல்லாரும் தயாரா இருக்காங்க வேலைக்கு போவதற்கு. ஆனா வேலை கேட்டா வேலை இல்லைன்னு தான் சொல்றாங்க ஒழிய பணம் இல்லைன்னு மோடி அரசுக்கு சொல்றது இல்ல. சொன்ன வெட்கக்கேடு. ஏன் தமிழ்நாடு வஞ்சிக்கிறது மோடி அரசு? இதுதான் உண்மை. இந்த உண்மையை நாங்க சொல்றதுக்காக தான் இந்த பொதுக்கூட்டத்தை போட்டிருக்கோம். அது மட்டுமா, நண்பர் சாதிக் சொன்னாரு, நம்ம பசங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறாங்க.
பள்ளிக்கூடத்துக்கு படிச்சாங்கன்னா வாத்தியார்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். வாத்தியார்களுக்கு சம்பளம் கொடுக்கிறோம்னா நம்ம பணமும் கொடுக்கணும். மத்திய சர்க்கார் தன்னுடைய ஒதுக்கீட்டுல இருந்து பணம் கொடுக்கணும். அரசாங்க வாத்தியார்களுக்கு எல்லாம் சம்பளம் நாம கொடுக்கணும், மத்திய சர்க்காரும் கொடுக்கணும். ஆனா மத்திய சர்க்கார் என்ன தெரியுமா சொல்றான்? தமிழ்நாட்டுக்கு ஆசிரியர்களுக்கு, நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வாத்தியார்களுக்கு சம்பளம் நிறுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. நாங்க கேட்டோம், ஏன் எங்க ஊர் பசங்க படிக்க கூடாதா? எங்க கண்ணசாமியும் சுப்பனும் நாராயணசாமியும் இஸ்லாம்ல இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர்களோ இது சிறுபான்மைய மக்களோ எங்க ஊர்ல அண்ணன் தம்பியா பழகுறமே, நாங்க படிக்க கூடாதா? எங்க பசங்க படிக்க கூடாதான்னு கேட்டதுக்கு, நீ கட்டாயமாக இந்தி படித்தாதான் உங்க வாத்தியாருக்கு சம்பளம் கொடுப்பேன்னு சொல்றாரு மோடி. நான் கேட்கிறேன், ஏன் இவ்வளவு நாள் நம்ம தமிழ் படித்தமே, அரசாங்க பள்ளிக்கூடத்துல படித்தமே, அரசாங்க பள்ளிக்கூடத்துல படித்தால் நம்ம வேலைக்கு போனது இல்லையா? ஒரு அப்துல் கலாம் அரசாங்க பள்ளிக்கூடத்துல படித்த அப்துல் கலாம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானியாக மாறி ஏன் இந்திய நாட்டு ஜனாதிபதியாக வந்திருந்தாரு, அது உங்களுக்கு பொறுக்கலையா? எத்தனை படித்தவர்கள் இன்னைக்கு நாடாண்டு இருக்காங்க. ஏன் இன்னைக்கு கம்ப்யூட்டருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க விண்டோஸ் மைக்ரோசாப்ட் சொல்லக்கூடிய கம்பெனிக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சுந்தர் பிச்சை நம்ம ஊரு தமிழ் படிச்சவங்க தானே. அப்படி எத்தனையோ படித்த இளைஞர்கள் இந்தியா நாட்டுக்கு உலகத்திலேயே தலை சிறந்த நிறுவனங்கள் இருக்கும் போது ஏன் தமிழ் படிக்க கூடாதா? தமிழ் மட்டும் படிக்க கூடாதா? ஆங்கிலம் படிக்க கூடாதா? நாங்க என்ன சொல்றோம், யாருக்கு விருப்பமோ, எனக்கு இந்தி படிக்கணும் விருப்பமா போய் படிச்சுக்கோ, நாங்க தடுக்கல. ஆனா கட்டாயமாக இந்திய படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. இந்த மண் தமிழ்நாடு என்று பெயர் வாங்கி கொடுத்த அறிஞர் அண்ணா கொடுத்த மண். இந்த மண்ணுல இந்திய திணிக்கணும்னா இன்னொரு மொழி போற நீ சந்திக்க வேண்டி இருக்கும்னு நம்ம முதலமைச்சர் சொன்னார். அதற்கான விலை நம்ம என்ன கொடுத்தோம் தெரியுமா? ஆசிரியர்களுக்கு சம்பளம் கிடையாது. அப்ப ஆசிரியர்களுக்கு நீங்க எப்படி சம்பளம் கொடுக்குறீங்க, யார் கொடுக்கறாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த கேள்விக்கான பதில் என்ன தெரியுமா? நம்ம முதலமைச்சர் நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய வரக்கூடிய வரியிலையும் நீங்க கொடா வரி கட்டுறீங்களே, சாலை வரி கட்டுறீங்களே, சொத்து வரி கட்டுறீங்களே, அந்த வரியில இருந்து தான் இன்னைக்கு ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டுமா, நாங்க கேட்கிறோம் மோடி அவர்களே, நாங்க எல்லாம் கிராம பகுதியில இருந்து வந்திருக்கோங்க. எங்க பொண்ணு பிள்ளைக்கெல்லாம் நாங்க கல்யாணம் பண்ணணும்னா எங்க வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க, பொண்ணுக்கு என்ன நகை சேர்த்து வச்சிருக்க, பிள்ளைக்கு என்ன நகை சேர்த்து வச்சிருக்கேன்னு எங்க வீட்டுல இருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாம் கேட்காத நாள் கிடையாது. இதுதான் எங்க ஊர் பாரம்பரியம். இன்னைக்கு தங்கத்தோட விலை என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 70,000 ரூபாய் ஒரு சவரன், 3/4 லட்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறது. ஆனா அரசியல் வல்லுநர்களும் பொருளாதார வல்லுநர்களும் என்ன தெரியுமா சொல்றாங்க? இன்று 3 மாதத்திற்குள்ளாகவே ஒரு சவரன் விலை 1 லட்சம் ரூபாயை தொடும் மோடி அவர்கள் ஆட்சியில சொல்லியிருக்காங்க. நான் கேட்கிறேன், 1 லட்சம் ரூபாய் கொடுத்து நாம சவரம் வாங்க அளவுக்கு நாம தயாரா? நம்ம வருமானம் பெருக்கப்பட்டிருக்கா? நம்ம வருமானம் உயர்ந்திருக்கா? பெட்ரோல் விலை 102 ரூபாய், டீசல் விலை 98 ரூபாய், விலைவாசி எல்லாம் ஏறி போயிருக்கு. இதை கண்டிக்கிறோம் நாங்க சொல்றோம். மோடி கேட்க மாட்டேன்றார். தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, தமிழ்நாட்டை மட்டும் ஏன் இப்படி வஞ்சிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது, இதோ இந்த சாலையில நம்ம போனோம்னா, இதோ வாணியம்பாடி பக்கத்துல ஒரு சுங்கச்சாவடி இருக்கு சாலையில. அந்த சாலைக்கு போனீங்கன்னா, ஒரு கார்ல போனீங்கன்னா 80 ரூபாய், 90 ரூபாய், 100 ரூபான்னு அவன் டோல்கேட்ல பணம் வசூல் பண்றான். அதே மாதிரி இந்த பக்கம் போனீங்கன்னா பள்ளிக்கொண்டால டோல்கேட்ல வசூல் பண்றான். என்ன சொல்றாங்க? ஒரு டோல்கேட்டுக்கும் அடுத்த டோல்கேட்டுக்கும் 60 கிலோமீட்டர் இடைவெளி இருந்தால்தான் டோல்கேட் அமைக்க முடியும்னு மத்திய மந்திரி பாராளுமன்றத்திலேயே சத்திய வாக்கு பிரமாணம் கொடுத்தார். ஆனா இன்னைக்கு மோடி அவர்கள் சொல்லியிருக்கார், தமிழ்நாட்டில் இன்னும் 23 சுங்கச்சாவடிகள் போடப்படும் சொல்லியிருக்கார். ஆந்திரால கை காட்டிட்டு போயிடறான், பீகார்ல வரி கட்டுறதில்ல போயிடறான். ஆனா நியாயமா நேர்மையா வரி கட்டக்கூடிய தமிழ்நாட்டை மோடி சர்க்கார் போட்டு வறுத்து எடுக்கிறார். நாங்கள் எல்லாம் என்ன பாவம் பண்ணோம்? தமிழ்நாட்டில் நாங்க என்ன பாவம் பண்ணோம்? பெரியாரை பார்த்தோம், எங்களுக்கு சுயமரியாதை கற்றுக் கொடுத்தார். அண்ணாவை பார்த்தோம், தமிழ் உணர்வு கொடுத்தார், தன்மானத்தோடு வாழ்வது எப்படின்னு சொன்னார். கலைஞரை பார்த்தோம், தமிழ் உணர்வும் தன்மானமும் சேர்ந்து ஒரு தமிழனாக எப்படி நீ வாழ வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அவங்க 3 பேரையும் பார்த்து நாங்க நடந்துட்டு இருக்கோம். அது தப்பா? தன்மானத்தோடு நடக்கிறோம், அது தப்பா? ஏன் வடநாட்டில் இருக்கக்கூடிய மோடிக்கு இங்க இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி பாத நமஸ்காரம் பண்ணி ஆட்சியில இருந்தாரு, அந்த மாதிரி இருக்க சொல்றீங்களா? என்னைக்குமே ஒண்ணு சொல்றேன்,
தமிழனுக்கு காசு பணம் முக்கியம் கிடையாது, ஆனா தன்மானம் தான் முக்கியம். தன்மானத்தோடு வாழக்கூடியதான் தமிழன். நானு இந்தியாவில் எத்தனையோ மாநிலத்துக்கு போயிருக்கேன், கமிட்டி மீட்டிங்ல இந்தியாவே சுத்தி வந்திருக்கேன். நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு போனீங்கன்னா எத்தனையோ பள்ளிக்கூடத்துல நம்ம பள்ளிக்கூடம் மாதிரி எல்லாம் இருக்காது. 4 ஓலை கொட்டாயை போட்டு 4 கொம்பு அடிச்சு ஒரு பழைய கரும்பலகையை வச்சு இந்த பக்கம் ஒரு பள்ளி, இந்த பக்கம் ஒரு கிளாஸ் ரூம், அந்த பக்கம் ஒரு கிளாஸ் ரூம் எடுப்பாங்க. பாதி சுவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மண் சுவர்கள் சரிந்து போயிருக்கும். மண் தரையில உட்கார்ந்து எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நான் இந்த இடத்துல முச்சந்தில இருக்கேன், அண்ணன் தேவராஜ் முன்னாடி உங்களுக்கு சவால் விடுறேன். தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பள்ளிக்கூடம், நீங்க இருக்கக்கூடிய மண் சுவரில் நடக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தை காட்டுங்கள். எல்லா பள்ளிக்கூடமே இன்னைக்கு கான்கிரீட் பள்ளிக்கூடங்களா மாறிக்கொண்டிருக்கிறது. இதை செய்து காட்டியது இந்த திராவிட மாடல் ஆட்சி இல்லையா? இந்தியாவிலே பள்ளி கல்விக்காக அதிகமான நிதி ஒதுக்கிய மாநிலம் எதுன்னு கேட்கும் போது முதல் மாநிலமா இருக்கக்கூடியது தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டில் முதல் மாநிலமா இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் படித்த பிள்ளைகள் தான் இன்னைக்கு இந்தியாவில் தலை சிறந்தவர்களா இருக்காங்க. செஸ் காம்படிஷன் எடுத்தா தமிழ வரான், கிரிக்கெட் எடுத்தா தமிழ வரான், ஹாக்கி எடுத்தா தமிழ வரான், எந்த வகையான ஸ்போர்ட்ஸ் எடுத்தீங்கனாலும் கேம்ஸ் எடுத்தாலும் தமிழ் வரான். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள விளையாட்டுத்துறைக்கு நம்ம துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் துணை முதல்வராக இருக்கார். அந்த துறைக்கு நிதி ஒதுக்குறோம், அதுக்கான மத்திய சர்க்கார் பணம் கொடுக்க மாட்டேன்றான். ஆனா தேவையில்லாம கோடிக்கணக்கில் மத்த மாநிலத்துக்கு கொடுக்கிறான். உத்தரப்பிரதேச மாநிலம் இப்ப கூட பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலத்துல ஒரு பெரிய திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. அந்த திருவிழாவில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் போய் இறங்குறாங்க. அது என்ன திருவிழா? கும்பமேளா. ஒரு அற்புதமான திருவிழா நடந்துட்டு இருக்கு. உலகத்துல இருந்து எல்லாரும் வராங்க, கோடி. அதே 140 வருஷத்துக்கு ஒரு முறைதான் நடக்குமா. அதற்கு மோடி சொல்றாரு, யார் யாரெல்லாம் அந்த கும்பமேளாக்கு வருகிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் அந்த பிளைட் டிக்கெட் பாதி, ட்ரெயின் டிக்கெட் பாதி. நான் கேட்கிறேன், எங்க முதலமைச்சர் பட்ஜெட் போட்டார். பட்ஜெட் போடும்போது சொன்னார், என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்து துறையில, எந்த போக்குவரத்து துறையா இருந்தாலும் சரி, அந்த போக்குவரத்து துறையில தமிழ்நாட்டில் எந்த பகுதியில இருந்து எந்த பகுதிக்கு போனாலும் கண்டிப்பாக பெண்களுக்கு இலவச பேருந்து திட்டம்னு சொன்னாரு. அது நம்ம அரசாங்கம் நம்ம சொன்னார். ஆனா மோடி அவர்கள் கும்பமேளாக்கு போறவனுக்கு 50% விழுக்காடு டிஸ்கவுண்ட் கொடுக்கிறார். நான் கேட்கிறேன், மோடி அவர்களே, பட்ஜெட் போடுறதுனா என்ன தெரியுமா? எங்க கலைஞரை பார்த்து கத்துக்குங்க. பட்ஜெட்ல சொன்னார், ₹1 1 கிலோ அரிசி போடுறேன்னு சொன்னார். இந்தியா திரும்பி பார்த்தது. விவசாயிகளுக்கெல்லாம் இலவச மின்சாரம் கொடுக்கிறேன்னு நம்ம கலைஞர் சொன்னாரு, இந்தியாவே திரும்பி பார்த்தது. இந்தியாவே இன்னைக்கு அதை ஃபாலோ பண்றாங்க. அந்த இலவச மின்சாரத்துக்கு கையெழுத்து போட்ட பெருமை எங்க அப்பா திரு துரைமுருகன் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த போது போட்டார். இன்னைக்கு அது வரலாற்று சுவடு. எந்த மாநிலமும் பயப்படுறான் கரண்ட்ல கை வைக்கிறதுக்கு. அது மட்டும் இல்ல, போன ஆட்சியில நடக்கும் போது போன வருஷத்துல நம்ம முதலமைச்சர் சொன்னார், மகளிருக்கெல்லாம் 1000 ரூபாய் நான் இலவசமாக கொடுக்கிறேன், மகளிருக்கெல்லாம் நான் உரிமை தொகையா 1000 ரூபாய் கொடுக்கிறேன்னு சொன்னார். எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு உடனடியாக என்ன சொன்னாங்க, நாங்களும் 1000 ரூபாய் கொடுக்கிறோம், 2000 கொடுக்கிறோம், 3000 கொடுக்கிறோம்னு இந்த சினிமாவில் விடுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லி ஓட்டு வாங்கி ஜெயிச்சாங்க. ஆனா எங்க முதலமைச்சர் போட்ட திட்டத்தை நீங்க ஃபாலோ பண்ணி ஓட்டு வாங்கி ஜெயிங்க வேணாம்னு சொல்லல. ஆனா எங்க முதலமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மகளிருக்கான இலவச பேருந்து திட்டத்தை நீங்க அமல்படுத்த முடியுமா இந்தியா பூரா? அது மட்டும் இல்ல, ஏன் எங்க முதலமைச்சரோட கட்டுப்பாட்டுல பஸ் ஓடுது, இலவசமா பெண்களுக்கு பயணம் சொன்னார். உன்னோட கட்டுப்பாட்டுல ரயில் ஓடுது, உன்னால சொல்ல முடியுமா எத்தனை ரயில்களிலுமே பெண்கள் இலவசமாக பயணம் பண்ணலான்னு சொல்லு, உன் காலில் விழுந்து நான் வணங்குறேன். ஆனா அதை சொல்றதுக்கு உன்னால முடியாது. ஏன் தெரியுமா? அந்த ரயில் கட்டணத்துல கூட அதிகமான பணத்தை கட்டுவது எந்த மாநிலம் தான்? தமிழ்நாடு. ரயில் பட்ஜெட்லயும் நம்மால தான் பணம் கட்டுறான். ஏன்னா உத்தரப்பிரதேசத்துக்கோ பீகாருக்கோ போனீங்கன்னா ஒருத்த கூட ரயில் டிக்கெட் எடுக்க மாட்டான். நம்ம ஊருக்காரன் மட்டும் தான் ரயில் டிக்கெட் எடுத்து போவான். எந்த வருமானமா இருந்தாலும் சரி, எந்த வருவாயா இருந்தாலும் சரி, அத்தனை வருவாயிலுமே கண்டிப்பாக தமிழ்நாடு முன்னேறி நிக்குது. நாங்க கேட்கிறோம், நாங்க என்ன கேட்கிறோம், எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை, தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய உரிமையை கொடுங்கள் கொடுங்கள்னு கேட்கிறோம். ஆனா அதை மறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டுமா, நம்ம முதலமைச்சர் எவ்வளவு அழகான திட்டங்கள் எல்லாம் கொடுத்திருக்காரு. ஒரே ஒரு திட்டத்தை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன்.
சாலையில போயிட்டு இருக்கோம், ரோட்ல திடீர்னு ஒரு லாரி வருது. நம்ம கூட இருக்கிற அண்ணனோ தம்பியோ அந்த லாரியில அடிபட்டு ரத்த வெள்ளத்துல கீழே விழுறான். உடனடியாக இங்க இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும், அவனை தூக்கிட்டு உடனே ஆஸ்பத்திரிக்கு ஓடுவோம். ஆஸ்பத்திரிக்கு போன உடனே அவன் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ண உடனே, அது எந்த ஆஸ்பத்திரி? தனியார் ஆஸ்பத்திரி தான் அட்மிட் பண்ணும். உடனே டாக்டர் கையை பிடிச்சிட்டு கேட்போம், என்ன டாக்டர் நீங்க கடவுள் மாதிரி என்ன அண்ணனை காப்பாத்துங்க, என் தம்பியை காப்பாத்துங்க, இவர் இல்லைன்னா என் குடும்பமே இருக்காது அப்படின்னு சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு கையை காலையை பிடிச்சிட்டு அழுவோம். அப்போ உடனே ஒரு அம்மா ஒண்ணு வரும், சார் ரொம்ப பேஷண்ட் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க, ரொம்ப மோசமா இருக்கு, ரத்தம் நிறைய போயிருக்கு, நீங்க உடனடியாக அவர் எமர்ஜென்சி வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணணும், உடனடியாக 1 லட்சம் ரூபாய் கட்டுங்க, 2 லட்சம் ரூபாய் கட்டுங்க அப்படின்னு நீங்க சொல்லி பார்த்திருக்கலாம். யாராவது ஒருத்தருக்கு திடீர்னு நெஞ்சு வலி இருக்கும், உடனடியாக ஒரு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. சேர்க்கும் போது, சார் பேஷண்ட்டுக்கு நெஞ்சு வலி ஜாஸ்தியா இருக்கு, உடனடியாக அவருக்கு இதய சிகிச்சை பண்ணி ஆகணும், நீங்க உடனே 50,000 1 லட்சம் கட்டுங்கன்னு. ஏன் கேட்கிறேன், சாமானியன் கிட்ட எங்க ஏது பணம்? அவனால எப்படி கட்ட முடியும்? அதுக்குதான் நம்ம முதலமைச்சர் சொன்னார், இன்னுயிர் காக்கும் திட்டம் 48 கொடுத்தார். ஒருத்தர் சாலை விபத்தில் அடிபட்டு ரத்த வெள்ளத்திலேயோ உயிருக்கு ஆபத்தான நிலையிலோ ஒரு ஆஸ்பத்திரி தனியார் ஆஸ்பத்திரியா இருந்தாலும் சரி, நீங்க கொண்டு போய் அட்மிட் பண்ணீங்கன்னா அந்த 48 மணி நேரம் தங்க நேரம் சொல்லக்கூடிய கோல்டன் அவர் சொல்லக்கூடிய அந்த 48 மணி நேரத்திற்கு ஆகக்கூடிய அத்தனை மருத்துவ செலவுமே நம்ம முதலமைச்சர் ஏத்துட்டு இருக்கார். இந்த திட்டம் தெரியுமா உங்களுக்கு? இதுதான் நம்ம முதலமைச்சர் திட்டம். கிட்டத்தட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் சொல்லணும்னா, புள்ளியல் விவரத்தை சொல்லணும்னா 7.5 லட்சம் உயிர்கள் நம்ம முதலமைச்சர் இந்த தமிழ்நாட்டில் காப்பாத்திருக்கார் இந்த திட்டத்துல. உங்களால மத்திய சர்க்காரால ஒரு திட்டத்தை சொல்ல முடியுமா? மாணவர்களுக்கெல்லாம் நம்ம வந்து விவசாயிகளுக்கு எல்லாம் எல்லாருக்கும் கடனை தள்ளுபடி பண்றோம். நான் கேட்கிறேன், ஒரே ஒரு முறை மோடி அவர்கள் நீங்கள் எந்த கடனையாவது தள்ளுபடி பண்ணாதா வரலாறு உண்டா? இருக்கு. விவசாயியோட கடனை தள்ளுபடி பண்ணதல்ல, கூட்டுறவு வங்கி கடனை தள்ளுபடி பண்ணல, மாணவர்கள் கல்விக்காக வாங்கியிருக்க கடனை தள்ளுபடி பண்ணல. ஆனா யாரோட கடனை தள்ளுபடி பண்ணியிருக்காரு தெரியுமா? 2 பெரிய மகான்கள், இந்தியாவோட மிகப்பெரிய ஜாம்பவான்கள், இந்தியாவோட மிகப்பெரிய வியாபார காந்தங்கள், மேகட்ஸ் சொல்லுவாங்க. அம்பானி எனக்கூடிய ஒரு நபரும் அதானி எனப்படக்கூடிய 2 நபர்கள். இந்தியாவோட மொத்த தொழிற்சாலை அவங்க கிட்டதான், இந்தியாவோட மொத்த ஏர்போர்ட் விமான நிலையங்கள் அவங்க கிட்டதான், இந்தியாவோட மொத்த சொத்துக்களும் அவங்க கிட்ட இருக்கு, இந்தியாவோட பெரிய பெரிய தொழிற்சாலைகள் அவர்கிட்ட வசம் இருக்கு. அவங்க கடன் வாங்கியிருக்காங்க. 20,000 கோடியோ 30,000 கோடியோ எத்தனை லட்சம் கோடியோ கடன் வாங்கியிருக்காங்க. அத்தனை கடலையுமே அவங்க ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க, மோடி அவர்களே நான் பெரிய கடன் உங்ககிட்ட வாங்கியிருக்கேன், உங்க ஸ்டேட் பேங்க் வங்கியில வாங்கியிருக்கேன், என்னால கடனை கட்ட முடியல, அதை தள்ளுபடி செய்யுங்கன்னு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. உடனே மோடி அவர்கள் தள்ளுபடி செய்யறாங்க. நான் கேட்கிறேன், எங்க ஊர்ல இருக்கக்கூடிய கவிதாவோ எங்க ஊர்ல இருக்கக்கூடிய சீதாவோ இல்ல லட்சுமியோ படிக்கிறதுக்காக காலேஜ் படிக்கிறதுக்காக கல்வி கடன் வாங்கி இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு 1,500 மாசம் மாசம் கட்டி கடன் அடைக்கிறாங்களே, அதை நீங்க தள்ளுபடி பண்ணுவதற்கு எங்க மேன் உங்களுக்கு மோடி மனசு இல்ல? இதை கேட்டா நாங்க தப்பானவர்களா? இதை கேட்டா நீங்கள் திராவிடம் பேசுகிறீர்கள். திராவிடம் பேசுவோம். திராவிடம் என்பது எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. பணக்காரனுக்கு மட்டும் கிடைக்க வேண்டியது இல்ல, ஏழை ஏழையாக இருக்க வேண்டும் என்பதல்ல, ஏழையும் பணக்காரனுக்கும் ஒரே நீதி வேண்டும் என்பதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இதை செய்து கொண்டிருக்கிறார் நம்ம முதலமைச்சர் அவர்கள். அவர் கேட்கறதுல என்ன தப்பு? இன்னைக்கு நீட்னு ஒரு பிரச்சனை இருக்கு, 2 வரியில சொல்லி முடிக்கிறேன். நம்ம ஊர்ல ஆஸ்பத்திரி இருக்கு, இந்த ஆஸ்பத்திரி கட்டினது உங்க வரி பணத்துல. நீங்க கொடா வரியோ சொத்து வரியும் கட்டுறீங்களே மாநில அரசுக்கு, அந்த பணத்துல கட்டப்பட்ட ஆஸ்பத்திரி. இதுல இருக்கக்கூடிய உபகரணங்கள், அங்க இருக்கக்கூடிய மிஷின் வாங்குறது தமிழ்நாடு அரசு. அதுல வேலை செய்யக்கூடிய டாக்டர்களுக்கு சம்பளம் தமிழ்நாடு அரசு கொடுக்குது. அதுல இருக்கக்கூடிய நர்சுகள், கம்பவுண்டர், அந்த ஆஸ்பத்திரியை சுத்தம் பண்ணக்கூடிய துப்புரவு தொழிலாளர் அத்தனைக்கு மேல சம்பளமும் தமிழ்நாடு அரசு கொடுக்குது. நான் கேட்கிறேன், இதே ஜோலார்பேட்டையில திருப்பத்தூர்ல நாராயணனுக்கோ முனுசாமிக்கோ இல்ல கந்தப்பன் ஒரு பையனுக்கோ அந்த இருக்கக்கூடிய திருப்பத்தூர்ல இருக்கக்கூடிய அந்த மெடிக்கல் காலேஜ்ல நீங்க போய் படிக்கணும்னு ஆசை இருக்காதா? ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசை இருக்காதா? அங்க போய் சேர்ந்தா இல்லை, உனக்கு தகுதி கிடையாது, நீ நீட் என்ற எக்ஸாம் எழுதிட்டு வான்னு சொல்றாங்க. நம்ம பசங்க தயார், நாங்க எழுதிட்டு வரோங்க, நாங்க 10ஆம் கிளாஸ் எக்ஸாம் எழுதிருக்கோம்,
12ஆம் கிளாஸ் எக்ஸாம் எழுதிருக்கோம், நீட் எழுத தயார், கை தூக்கிட்டோம். என்ன உண்மை தெரியுமா? நம்ம பசங்க, பொம்பளை பசங்க நீட் எக்ஸாம் எழுத போனா ஒரு விதவை கோலத்துல அந்த பெண்ணை வந்து அவங்களகமாக தலையெல்லாம் கோதி விட்டு, தலையெல்லாம் களைச்சு விட்டு, உடம்பு பூரா சோதனை போடப்பட்டு அமங்கலமாக அந்த அந்த தேர்வு மையத்துக்கு போறாங்க. உள்ள போனவன அந்த பயத்தோடவே எக்ஸாம் எழுது, படிச்சதெல்லாம் எழுது. இது நம்ம மாநிலம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் என்ன தெரியுமா நடக்குது? உத்தரப்பிரதேச மாநிலத்துல, பீகார்ல இன்னைக்கு மோடி வாரி வாரி பணம் கொடுக்கிறாரு. அந்த பீகார் மாநிலத்தில் என்ன தெரியுமா நடக்குது? எல்லா பசங்களையும் காப்பி அடிக்க விடுறான். பூரா பேரும் காப்பி அடிக்கிறான். காப்பி அடிச்சுட்டு இங்கிலீஷ்ல ஒரு லெட்டர் எழுத தெரியாதவன் நேரா என்ன பண்றான்? நீட்ட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டு அதிக மார்க்கோட நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு வரான். வந்து இந்த இடத்துல நேரா பேப்பரை காட்டுறான். நான் பீகார்ல இருந்து வந்திருக்கேன், ஆல் இந்தியால நடந்த, அனைத்து இந்தியால நடந்த நீட் எக்ஸாம்ல நான் இத்தனாவது ரேங்க் வாங்கியிருக்கேன், எனக்கு திருப்பத்தூர்ல மெடிக்கல் காலேஜ் சீட்டு கொடுங்க அப்படின்னு வந்து நிக்கிறான். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அந்த சுப்பனும் குப்பனும் ராத்திரி எல்லாம் படிச்சு, அவங்க அம்மா டீ போட்டு கொடுத்து ராத்திரி எல்லாம் படிச்சு கனவுகளோட அவன் போய் எக்ஸாம் எழுதிருப்பான், பாஸ் பண்ணிருப்பான். ஆனா அந்த பீகார்ல இருந்து எழுதுன அந்த பிங்கேஷ்ன்ற ஒரு பையனை விட நம்ம பையன் மார்க் கம்மியா இருக்கிறதுனால நம்ம பையனுக்கு சீட்டு கிடையாது, அந்த வடநாட்டுல இருந்து வந்த பையனுக்கு சீட்டு. இப்படி கொடுத்தா இது தப்பு, அநீதி அப்படின்னு நாங்க சொல்றோம். ஆனா மோடி என்ன சொல்றார்? இதுதான் நீதி, இதுதான் மோடின்னு கேட்கிறார். இப்ப சொல்லுங்க, நம்ம முதலமைச்சர் கேட்டது சரியா தப்பா? இதைத்தான் கேட்கிறோம். இது சமூக நீதி கிடையாதா? இது பாரபட்சம் கிடையாதா? இதைதான் நாங்க கேட்கிறோம். இது கேட்டா தப்பு. தமிழ்நாட்டில் நீங்க வந்து ரொம்ப பேசுறீங்க அப்படின்னு சொல்றார். பேசி பேசி வளர்ந்தோம் நானே தமிழன். இது மட்டும் இல்ல, இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். எல்லாத்துலயுமே பாரபட்சம். தோ இதே ஜோலார்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, நான் இங்க நிக்கிறேன். 50 பேர் கிளம்பி நேரா ஜோலார்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள போங்க, போய் அங்க நில்லுங்க. ஒரு வாட்டியும் ட்ரெயின் வரும் போதும் போகும் போதும் ஒரு சிகப்பு கொடியை பச்சை கொடியை காட்டக்கூடிய ஒரு 2 பேர் நிப்பாங்க. அவங்க கிட்ட போய் தமிழ்ல பேசி பாருங்க, தமிழ் தெரியாது. அவங்க கிட்ட போய் ஹிந்தியில பேசி பாருங்க, நல்லா சரளமா பேசுவான். என்ன ஊருன்னு கேளுங்க, நான் பாட்னால இருந்து வந்திருக்கேன், பீகார்ல இருந்து வந்திருக்கேன், குஜராத்ல இருந்து வந்திருக்கேன், அந்த மாநிலத்துல இருந்து வந்திருக்கேன்னு சொல்லுவான். ஒருத்த கூட தமிழ்நாடுன்னு சொல்ல மாட்டான். ஏன் தெரியுமா? அவனுக்கு வேலை எப்படி போடுறாங்க தெரியுமா? அதுக்கு ஒரு எக்ஸாம் நடக்குது. ரயில்வேல கிடைக்கக்கூடிய வேலைகள், மத்திய சர்க்கார்ல கிடைக்கக்கூடிய வேலைகள், அத்தனை வேலைக்குமே ஆல் இந்தியால எக்ஸாம் நடக்குது. அந்த எக்ஸாம் பூரா ஹிந்தியில எழுதுன்னு சொல்றான். நம்ம பையன் எப்படி எக்ஸாம் எழுது? ஹிந்தியில எழுதுவான். நாம தமிழும் ஹிந்தி இங்கிலீஷும் தானே படிச்சிருக்கோம். நாங்க என்ன சொன்னோம்? ஆல் இந்தியா எக்ஸாம்னு சொல்றல்ல, அனைத்து இந்திய எக்ஸாம்னு சொல்றல்ல, தேர்வுன்னு சொல்றல்ல, இங்கிலீஷ்ல வை, என் பையன் பாஸ் பண்றானா இல்லையா பார்க்கலாம். இங்கிலீஷ்ல வச்சா நம்ம பையன் பாஸ் பண்ணுவான்னு சொல்லி இந்தியில வச்சு அங்கேயும் காப்பீடிக்க வச்சு இங்க கொடியாற்ற வேலைக்கு ஒரு இந்திக்காரனை கொண்டாந்து போடுறான். அவனுக்கு என்னடா சம்பளம் கேட்டா 45,000 ரூபாய் சம்பளம் அவனுக்கு. நான் கேட்கிறேன், ஜோலார்பேட்டையில இருக்கிற ஒரு பையன் போய் இந்த ரயில் தடத்தை தாண்டி நின்று அவனால கொடியாட்டான். அவன் சிவப்பு கொடி காட்டினா ட்ரெயின் நிக்காதா? பச்சை கொடி காட்டினா ட்ரெயின் போகாதா? ஏன் இந்த பாரபட்சம்? இந்த பாரபட்சம் தப்புன்னு சொல்றோம். நான் வந்து பாராளுமன்றத்தில் நிறைய கமிட்டியில் இருக்கிறேன். ஒவ்வொரு கமிட்டியில போனா அவங்க படிச்சவங்க எல்லாம் நிறைய பேர் வேலை செய்ய வருவாங்க. அவங்களெல்லாம் கேட்பேன், நீ எந்த ஊர்ல இருந்து படிச்சுட்டு வந்திருக்க, உன் குவாலிபிகேஷன் என்னன்னு. அதை கேட்டா அவன் பேருக்கு பின்னாடி 3 டிகிரி போட்டிருப்பான். ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து கொடுத்து நான் சொல்றதை எழுதி எழுத்துடுவான்னு சொன்னா 2500 தப்பு இருக்கும் அந்த இங்கிலீஷ்ல. அந்த இங்கிலீஷ படிச்சீங்கன்னா சத்தியமா நான் ஒரு இங்கிலீஷ் படிச்சவன் நம்பவே மாட்டேன். ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கேன்னு சொல்றான், கோல்டு மெடலிஸ்ட் சொல்றான். ஆனா அவனுக்கு 10 வரி ஆங்கிலத்துல பிழை இல்லாம எழுத தெரியாது. இப்படிதான் தகுதி இல்லாதவர்களை எல்லாம் கொண்டு வந்து இங்க போறார் மோடி. அடுத்து ஒரு புதிய சட்டம் மோடி கொண்டு வந்தார். என்ன தெரியுமா? ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு. நம்ம முதலமைச்சர் தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய விவசாயி கிட்ட எல்லாம் போய் நெல்லு ஈரமா இருந்தாலும் பரவாயில்ல, கொள்முதல் விலையை கொடுத்து அந்த அரிசியெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம தமிழ்நாடு ஜனங்களுக்கு எல்லாம் நல்ல அரிசியை ரேஷன் கடையில கொடுக்கிறோம்னு பண்றாரு. ஆனா ஒரே நாடு ஒரே ரேஷன் கடையில என்ன பண்றாரு? வடநாட்டுல இருந்து இங்க வேலைக்கு வந்திருக்காங்களே, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4ல இருந்து 7 கோடி பேர் அந்த வெளியூர்ல இருந்து வந்து இங்க பஞ்சம் படைக்க வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க? பீகார்ல வாங்கின, உத்தரப்பிரதேசத்துல வாங்கின ரேஷன் கடையை கொண்டு வந்து இதே ஜோலார்பேட்டையில உட்கார்ந்துகிட்டு காடை கொண்டு போய் காட்டி அந்த இடத்துல கோதுமை வாங்க வேண்டிய சாப்பிட வேண்டிய இடத்துல அவன் நம்ம வீட்டு அரிசி வாங்கி சாப்பிட்டு. ஏன் இப்படி பண்றீங்க? இது தப்புன்னு சொல்றோம்.
எங்க மக்களை வஞ்சிக்காத, உங்க வந்தவர்களுக்கு நாங்க சோறு போடுறோம், ஆனா எங்களுக்கு தேவையானது நிதியை கொடுங்க, எங்களோட வாழ்வாதாரத்தை பெருக்குங்கன்னு சொன்னா முடியாதுன்னு சொல்றாரு மோடி. இதை கண்டிச்சுதான் இந்த பொதுக்கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு வாழ்வாதாரத்திலையும் மோடி அவர்கள் கையை வைக்கிறார். இன்னைக்கு ஒரு நாள் இது சாதாரணமாக தெரியலாம், ஆனால் படிப்படியா நினைச்சு பாருங்க. ஒரு தங்க விலையை சொன்னனே, நீங்க இன்னைக்கு சேமிச்சா கூட 1 லட்சம் ரூபாய்க்கு தங்க விலை போனா நீங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ தங்க வாங்கும் போது முடியுமா? வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம தகுதி இருக்கா? சிறுக சிறுகவா நான் கேட்கிறேன். 20 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட வங்கி கணக்குல எவ்வளவு பணம் இருந்தது? சேமிப்பு எவ்வளவு இருந்தது? இன்னைக்கு சேமிப்பு எவ்வளவு இருக்கு பாருங்க. மினிமம் பேலன்ஸ் போட்டு அதுலயே பணத்தை எடுக்கிறாங்க. ஏங்க நம்ம முதலமைச்சர் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாரு, அக்கௌண்ட்ல போய் விழுது. அந்த அக்கௌண்ட்ல விழுற 1000 ரூபாயில கூட மினிமம் பேலன்ஸுக்கான வரின்னு சொல்லி மோடி அவர்கள் எடுத்துக்கிறாங்க பேங்க்ல. இந்த மாதிரி நம்ம முதலமைச்சர் பாடுபட்டு கொண்டு வந்திருக்க திட்டங்களை கூட அவர்கள் எல்லாம் சுரண்டி எடுக்கிறார். ஆகையால இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த வாயிலாக கேட்கிறேன், தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பொதுக்கூட்டம் என்பது வெறும் மத்திய சர்க்காரை அரசியல் ரீதியாக களம் காண்பதற்காக அல்ல. உங்க வாழ்வாதாரத்தை சிறுமைப்படுத்தி தமிழர்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கக்கூடிய வஞ்சகமான செயல்தான் இந்த மோடி அரசாங்கம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை வெட்ட வெளிச்சமாக போட்டு காட்டுவதற்கான பொதுக்கூட்டம். இன்னும் 1 மாத காலம் இருக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர். இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த பட்ஜெட் மீதுக்கான எதிர்வாதத்தை திங்கட்கிழமை நாங்கள் பாராளுமன்றத்தில் பேச போறோம். நாங்க தமிழ்நாட்டு பிரச்சனைகளை எல்லாம் எடுத்து சொல்லுவோம். 100 நாள் வேலை திட்டம் என்ன பிரச்சனை, அரிசி வாங்குறதுல என்ன பிரச்சனை, எல்லாத்தையும் எடுத்து சொல்ல போறோம். ஆனா அதுக்கான பதில் மோடி என்ன சொல்ல போறாருன்றது திங்கட்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு அவரோட பதில் உரையில தான் தெரிய போகுது. மோடி நம்மளுடைய பேச்சுக்களை ஏற்க போகிறாரா அல்லது தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்க போறாரான்றது அன்னைக்கு தான் தெரிய போகுது. ஆனா அதோடு நிற்காது. முதலமைச்சர் சொல்லிட்டார், நான் முதலமைச்சராக இருக்க வரைக்கும் உங்களுடைய பச்சா தமிழ்நாட்டில் பலிக்காது என்பதை வெட்ட வெளிச்சமாக அவருக்கு சாவுமணி அடிக்கக்கூடிய, ஆட்சிக்கு அடிக்கக்கூடிய வகையில அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நான் முடிப்பதற்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இந்த தமிழ்நாட்டில் ஒரு தமிழன் தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்றால் அது தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்பவர் ஆட்சியில் இருந்தால் மட்டும்தான் முடியும். இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் எங்க போனாலும், கேண்டீன் போனாலும், லைப்ரரி போனாலும், டெல்லியில ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் உள்ளே நுழைந்தால் என்னை ஒரு சாதாரண வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்தாக அவங்க பார்ப்பதல்ல. 50 ஆண்டு காலம் சட்டமன்றத்தை அழகு பண்ணி கொடுக்கக்கூடிய, ஆட்சி பண்ணி கொடுக்கிற துரைமுருகனுடைய ஒரே மகன் கதிரானந்த் என்று அவர் என்னை பார்ப்பதல்ல. எதை பார்க்கிறா தெரியுமா? என்ன பார்த்தோன்னு சொல்லுவாங்க, he is a DMK man. இவர் திமுக காரன், மு.க. ஸ்டாலினோட மகன், மு.க. ஸ்டாலின் அன்பு தம்பி என்றுதான் பார்க்கிறார்கள். நாங்க சபையில பேசுறதுக்கு எழுந்தாவே ஐயோ திமுக எழுந்துட்டான்னு மொத்த பேரை உட்கார்றான்.